பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி எல்லோரும் சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சர்ச்சுக்கு போகாமல் இருக்காதீங்க. சர்ச் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. உங்களோட சரி செய்வது எல்லாம் அங்கே தான் நீங்கள் போய் சரி செய்ய முடியும். சில காரியங்கள் தனித்தில் இருக்கும்போது நீங்கள் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துலேருந்து ஒரு சின்ன தியானத்தை பார்க்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் என்னுடைய நாமத்தை துதிக்குன்னு சொல்லி அங்கேருந்து எகிப்திலேருந்து விடுதலையாக்கி இவங்களை கொண்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் ஏதாவது ஒரு காரியம் அவர் செய்வதுக்கு தாமதம் பண்ணுவார். மனுஷனை சோதித்து பார்ப்பார், அவரை சிரிச்சு பார்ப்பார், நீங்கள் சரியாக இருக்கீங்களா இல்லையான்னு. அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பின்வாங்கி போய் விக்கிரங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டி உருவாக்கி ஒரு பெரிய பாவத்துக்குள்ளாகி அவங்க வழியிலே என்ன பண்ணுறாங்க, கானான் தேசத்துக்கு போக வேண்டிய ஜனங்கள் வழியிலே அழிஞ்சு போயிடுறாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடினாலே வழியில் அழிஞ்சு போயிடுறாங்க. எதனாலனா விக்கிரக ஆராதனாலும் வேசித்தனத்தினாலும் பாவத்தினாலும் அநேக காரியங்களாலும் அவங்க வந்து அழிந்து நாசமாய் நிர்மூலமாயிடுறாங்க, மரித்தும் போயிடுறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் எப்போதுமே ஒரு தீமை வரும்போது ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை எப்போவுமே நினச்சி பாருங்கள். எத்தனையோ நன்மைகளை நினச்சி பார்ப்பார். முதலாவது நன்மை எதுனா, நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களை உயிரோடு கிருபியாக வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதுவே இந்த உலகத்தில் ஒரு பெரிய நன்மை. நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இல்லை. எத்தனையோ பேர் விபத்து நாசம் மோசங்களாக ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய கிருபை, அதுவே ஒரு பெரிய நன்மை. அதுக்கே ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கும். அதுக்காக ஆண்டவரை முருகுத்துட்டு இது என்னடா இப்படின்னு அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை எப்போவுமே நினச்சி பாருங்கள். அதை நினச்சி பார்க்கும்போது ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் உங்களுக்கு தருவார். பவுல் பாருங்கள், இந்த அதிகாரத்தில் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. ஆனால் பவுல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி நிறைய பேர் சினிமா பார்க்குறதுல ஏதோ ஒரு பாவத்தில் அதை செஞ்சுட்டு இதை நான் இப்படி தான் பண்ணேன், அதை வந்து அவங்களே நியாயத்திருத்துக்கிறாங்க. இது நான் சரியாக தான் இருக்குது. உங்களோட பார்வையில் எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆண்டோட பார்வையில் அந்த காரியம் எப்படி இருக்குது, எல்லாமே எனக்கு தகுதியாக இருக்கான்னு ஆண்டோட பார்வையிலும் வேதத்தை வசனத்தை வைத்தும் அதை சரி பண்ணி பாருங்கள். அதை அப்படி சரி பண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் பேசுவார். தம்பி, இது வந்து தப்பு, இது சரி அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுவார். ஏன்னா நீங்கள் அப்படி மாறாமல் விட்டுட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளோ நேசித்தார், அவங்களையே அழிச்சிட்டாரு. நம்ம வந்து புறஜாதி மக்கள்லேருந்து நம்ம ரட்சிப்புக்கு வந்திருக்கு, நம்ம வந்து ஏமாத்துறோம். அதனால் கைவிடப்பட்டுறாதீங்க. ஆண்டோட வருகை மிக சீக்கிரமாக இருக்குது. உலகத்தின் கடைசி காலத்தில் இருக்கும். அவர் அண்டிக்கொள் யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக்கொள்ளுங்க. பாவத்திலேருந்து விடுதலை ஆயிருங்க.